எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்தில் அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகும். இன்றைய தியான வகுப்பை நாம் தொடங்கலாம். நேற்றைய வகுப்புல அக உலகத்துல நாம் இருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை புரிஞ்சுக்கிட்டோம். நாமளா இருக்கக்கூடிய உலகம் அக உலகம். புற உலகத்துல நாமளா இருக்க முடியாது. நாமளா இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா புற உலகம் அப்படிங்கிறது பல்வேறு செயல்கள் புரிவதற்கான உலகம். அதுல நாம பல்வேறு விதமான தன்மைகளை நாம் கடைபிடிக்க மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. புற உலகம்னா என்னது? நம்ம குடும்பம், உறவினர்கள், நம்ம வேலை, நம்ம கல்வி, நம்ம சந்ததிகள், நமக்கான புற உலகத்தினுடைய தேவைகள் நிறைய இருக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே நாம ஒவ்வொரு தன்மையில அங்க செயல்பட வேண்டிய தேவை இருக்குது. ஆனா நம்ம அக உலகத்துல நாமளா இருக்கிறோம். அக உலகத்துல செயல் எதுவும் இல்லை. ஆனா புற உலகத்துல செயல்பட வேண்டிய தேவை இருக்குது. சில பொறுப்புகளை நாம் வகித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. இந்த பொறுப்புகள் வகித்துக் கொள்ளும் போது நாமளா முழுமையா இருக்க முடியாது. அந்த பொறுப்புக்கானவங்களா நம்ம மாற வேண்டிய தேவை இருக்கு. ஆனா அக உலகத்துல நாமளா இருக்கிற நிலையில நாம அடைந்து கொள்ளக்கூடிய இறை வழிகாட்டல்கள் இந்த புற உலகத்துல பல்வேறு விதமான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் போது அதை சிறப்பாக செய்வதற்கு, அதை முழுமையாக செய்வதற்கு உதவ முடியும். இப்போ நான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை பகிர்ந்துக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. புற உலகம் அப்படிங்கிறது செயல்கள் புரிவதற்கான உலகம். நாம் இந்த உலகத்துல நமக்கான காலத்தவணை நிறைவடைவதற்குள் ஒரு மகத்தான செயலை செய்தாக வேண்டும். அது நம் மீது பதிவாக வேண்டும். மகத்தான செயலை நாம் செய்ய வேண்டும். சில நேரங்கள்ல நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஃபுட்பாலு, டென்னிஸ் எல்லாம் பார்ப்பேன். அதுல டென்னிஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம். நீங்க பார்க்க ஈஸியா இருக்கும். ஆனா ஒரு பேட் எடுத்து நீங்க அந்த டென்னிஸ் கோர்ட்ல போய் நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு கஷ்டம்ன்றது தெரியும். அதே மாதிரிதான் ஃபுட்பால் ஆடுறதுமே ரொம்ப கஷ்டம். அதே போல ஒரு மியூசிஷியனா இருக்கிறதும் ரொம்ப கஷ்டம். இப்போ சில மியூசிஷியன்ஸ் எல்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கும் போது அது எவ்வளவு பெரிய திறமை, நம்மளால அதை செய்யவே முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு செயல்திறன் இருக்கும். அதுல உச்சமா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பயங்கரமான ஒரு உழைப்பை அதுக்காக வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ டென்னிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ரஃபேல் நடால், ரோஜர் ஃபெடரர்னு 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ஆட்டத்தை நீங்க டென்னிஸ் தெரிஞ்சிருந்தவங்களுக்கு தெரியும். எவ்வளவு ஒரு திறமை அதுக்கு தேவையா இருக்குது, எவ்வளவு உழைப்பு தேவையா இருக்குது, எவ்வளவு டிட்டர்மினேஷன் தேவையா இருக்குது. அவங்க அவங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயத்திலையுமே அதுல ஒழுங்கை அவர்கள் கடைபிடித்திருக்க வேண்டும். அப்பதான் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை நம்ம கொடுக்க முடியும். அதே மாதிரிதான் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸுமே, எந்த ஒரு துறையிலையுமே நீங்க ஒரு சாதனையாளரா ஆகணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு உழைப்புனா என்ன, ஒரு ஈடுபாட்டோடு கூடிய ஒரு தீவிர செயல் புரிதலை நீங்கள் புரிய வேண்டிய தேவை இருக்கு. அப்படியான ஒரு செயல் புரிதலை நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்புகளில் நிறைவேற்றி ஆக வேண்டும். நமக்கு எத்தனை வயசானாலும் சரி, நம்ம எந்த பொறுப்புல இருந்தாலும் சரி, அதுல நம்பர் 1 நம்ம ஆகணும். அட்லீஸ்ட் நம்பர் 1 ஆகுறதுக்கு முயற்சியாவது பண்ணணும். ஒவ்வொரு நாளும் அதுல சிறுக சிறுக வளர்ந்து கொண்டாவது இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுதான் இந்த புற உலகத்துல நாம அடையக்கூடிய மாபெரும் வெற்றி. இந்த புற உலகத்துல நாம அந்த செயல் புரிதல்ல தீவிரமா ஈடுபடுறோமே, அது எதுக்காகனா பொருளுக்காக கிடையாது, புகழுக்காகவும் கிடையாது. அது இந்த ஆன்மாவினுடைய திருப்தி. அந்த திருப்திக்காக செய்யறது. அதான் பேஷன்னு சொல்லுவாங்க. பேஷன் என்னது? எனக்கு நீ காசு தரையோ இல்லையோ, என்னை நீ ஐடென்டிஃபை பண்றியோ இல்லையோ, என்னை நீ புகழ்றியோ இல்லையோ, அதுக்காக நான் பண்ணல. எனக்கு இது பிடிக்கும், நான் இந்த செயலை இந்த நோக்கத்துக்காக நான் செய்ய போறேன். இதுதான் பேஷன். இந்த பேஷன் இருந்தா மட்டும்தான் இந்த புற உலகத்துல நான் மகத்தான வெற்றிகளை அடைய முடியும். இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. சாதாரணமா எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி,
நீங்க எந்த ஒரு வேலையில இருந்தாலும் சரி. ரைட். அப்படியான ஒரு செயல் புரிதல்ல நீங்க இந்த உலகத்துல செயல்படணும் அப்படின்னா அதுக்கான வேலை உங்க அக உலகத்துலதான் செய்யப்படணும்ன்றத புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு விதை இருக்கு இல்லையா, ஒரு விதை பூமிக்கு அடியில இருட்டுக்குள்ள இருக்குது. அந்த பூமிக்குள்ள இருக்கக்கூடிய விதை அந்த பூமிக்குள்ள இருந்து எந்த அளவுக்கு நிலத்தின் சத்துக்களை, நீரின் சத்துக்களை உட்கிரகித்து கொண்டு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறதோ அந்த அளவுக்குத்தான் அது புற உலகத்தில் மரமாக வளர முடியும். விதையினுடைய நோக்கம் புற உலகத்தில் மரமாக வளர்வதுதான், உள்ளேயே செட்டில் ஆகிறது கிடையாது. சரியா? அந்த மாதிரிதான் நம்ம அக உலகத்துல சில பெயின்ஸை நம்ம ஓவர் கம் பண்ணி தான் வரணும். அது எதுக்காக தெரியுமா? தியானம் பண்றது எதுக்காக தெரியுமா? இந்த புற உலகத்துல செயல்பட்டு நாம மகத்தான வெற்றியை அடைவதற்காக. அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்காக தான் தியானம் பண்றோம். தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்காக இல்லை. விதை நான் விதையாவே இருந்துக்கிறேங்க, நான் மண்ணுக்குள்ளே இருந்துக்கிறேங்க அப்படின்னா அதை யாருமே மதிக்க போறது கிடையாது. அது ஏன் மண்ணுக்குள்ள தன்னை அமிழ்த்தி கொள்ளுகிறது என்றால், நான் இந்த புற உலகத்தில் விருட்சமாக வளர்ந்து விண்ணை நோக்கி வளர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அது உள்ளே தன்னை சுருக்கி கொண்டு அழுத்தி கொண்டு உள்ள என்ன செய்யணுமோ அதை செய்து அவ்வளவு. அந்த மாதிரிதான் இந்த தியானம் என்பது நம்முடைய அக உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயல். இங்க நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்த விஷயங்கள் அத்தனை எதுக்காக அப்படின்னா புற உலகத்துல நாம செயல் புரிவதற்காகத்தான், அந்த பேஷனோட செயல் புரிவதற்காகத்தான். அக உலகத்துல அந்த பேஷன் உருவாகுது. அக உலகத்துல அந்த பேஷன் உருவாகல அப்படின்னா புற உலகத்துல நீங்க பொருளுக்காக வேலை செய்யக்கூடியவரா மாறிடுவீங்க. பொருளை மட்டுமே நோக்கமாக கொண்டு வேலை செய்யக்கூடியது மகத்தான செயல் அல்ல. அதன் மூலம் உங்களுக்கு மகத்தான வெற்றிகள் கிடைக்காது. புகழுக்காக வேலை செய்யக்கூடியது மகத்தான செயல் அல்ல. அதன் மூலமா உங்களுக்கு அந்த நிறைவு கிடைக்காது. எதற்கும் நான் எதிர்பார்ப்பவன் அல்ல. என்னுடைய பேஷன், என்னுடைய ஆன்மாவினுடைய விருப்பம், இதை செய்யணும். இதுல நான் முழுமையான ஒரு செயல் வீரனாக என்னை நான் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் பேஷன். எந்த பாயிண்ட்ல இருந்து தொடங்கலாம். அந்த பேஷன் எங்க வர முடியும் தெரியுமா? உள்ள வர முடியும். ஏன்னா உள்ள இருந்துதான் ஒழுக்கம் எழ முடியும். வெளியில மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. மோட்டிவேஷன்னால நிறைய இடங்களுக்கு போக முடியாது. ஆனா டிசிப்ளின்னால நிறைய இடங்களுக்கு போக முடியும். எல்லா இடத்துக்கும் போக முடியும். இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது உள்ள உருவாகிறது. இந்த அக உலகத்துல உருவாகக்கூடிய அந்த ஒழுக்கம் தான் புற உலகத்துல ஒரு செயல் வீரனாக உங்களை உருவாக்கும், உங்களை மாற்றும். அதன் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை முழுமையடையும். ஒரு விதையின் பயணம் மரமாவதுதான். விதையின் பயணம் மரமாவதில் தான் நிறைவடைகிறது. அதுபோல நம்முடைய இந்த அக உலகத்தினுடைய பயணம் என்பது புற உலகத்தில் செயல்கள் புரிதலில் தான் முழுமை அடைய முடியும். அதனால நம்ம ஆன்மீகத்துக்கு போயிட்டோம், அப்படியே டெய்லி மெடிடேஷன் பண்ணிட்டு அப்படியே அமைதியாவே செட்டில் ஆயிடலாம். அது கிடையாது. வெளியில நீங்க ஒர்க் பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணணும், செயல் புரியணும். அந்த செயல்னால் பல பேருக்கு நன்மை நடக்கும். உங்களுடைய இறுதி மூச்சு வரை நீங்கள் செயல்பட வேண்டும். பொருளுக்காக அல்லாமல், புகழுக்காக அல்லாமல், இறைவனுக்காக நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் தியானத்தின் நோக்கம். அதனால தியானம் அப்படிங்கிறதுனுடைய இன்னொரு டைமென்ஷன் புற உலகம் சார்ந்ததுதான்றது நம்ம புரிஞ்சுக்கணும். நேற்று அக உலகத்தை பத்தி எல்லாம் பேசணும். அக உலகத்துல இருக்கிறது தான் மனுஷனா இருக்கிறதுக்கான ஒரே வழின்னு பார்த்தோம். அது பாதிதான். அக உலகத்துல நீங்க மனிதனாக இருப்பதற்கான அடிப்படை ஒழுங்குகளை அடைந்து கொள்கிறீர்கள். அதனுடைய நிறைவு, அதனுடைய முழுமை என்பதை உங்களால் புற உலகத்தில் தான் ஆக்கிக் கொள்ள முடியும். புற உலகம் இல்லாமல் மனித வாழ்க்கை என்பது நிறைவாகாது. ஏனென்றால் இறைவன் இந்த புற உலகத்தில் தான் அத்தனையும் அமைத்திருக்கின்றான். நம்முடைய நிறைவுக்கான அத்தனையும் அமைத்திருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸோட ஸ்டார்டிங்ல, உள்ள நாமளா இருக்கிறோம், வெளியில நம்ம பல்வேறு விதமான பொறுப்புகளை வகிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த பொறுப்புகள் நம்மை நாம இருக்க விடாமல் மாற்றலாம். ஆனா அகத்துல எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங் ஆயிடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க புறத்திலே நீங்களா இருந்துக்கிறீங்க. அதனால அகமும் புறமும் தான் ஆன்மீகத்தினுடைய வாழ்க்கை. பெர்ஃபார்மன்ஸ். நீங்க ஒரு கம்பெனில எம்ப்ளாயியா இருக்கலாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஒரு ரிட்டையர்டு பர்சனா இருக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கலாம், ஒரு டீச்சரா இருக்கலாம், ஒரு கேர்டேக்கரா இருக்கலாம், ஒரு குக்கா இருக்கலாம், வாட் எவர். அதுல முழுமையான தீவிரத்தோடு நீங்க செயல்படுங்க.
நீங்க அதுல சிறப்பா செயல்படுங்க. உங்களை விட பெட்டரா யாருமே செய்ய முடியாதுன்ற அளவுக்கு நீங்க செயல்படுங்க. அல்லது அதுக்கான ஒரு முயற்சிகளையாவது செய்யுங்க. இல்லைங்க, நான் எந்த வேலையிலையுமே ஈடுபடல, நான் சும்மா வீட்டில தான் இருக்கேன். உங்க வீடை கிளீனா மெயின்டைன் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு ஒரு வாட்டி வந்தாங்கன்னா திரும்ப எப்ப இந்த வீட்டுக்கு வர முடியும், ஒரு 1 ஹவர் உங்க வீட்டுல இருந்துட்டு போறேனேங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்க வீட்டை நீங்க ரெடி பண்ணுங்க. என்ன வேணாலும் பண்ணலாம். இங்க நீங்க என்ன செயல் பண்றீங்கன்றது முக்கியம் இல்ல. அந்த செயல்ல நீங்க எவ்வளவு தீவிரமா இருக்கிறீங்க, அந்த செயல் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோட இருக்கிறீங்க, அதுதான் முக்கியம். அதுக்கான விதை தியானத்தில். ஆனா அந்த விதை விதையாவே இருந்துடக்கூடாது, அது மரமா மாறும். இந்த புற உலகத்தில் நம்ம செயல்பாடு என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கடைசி மூச்சு வரை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான நினைவூட்டல். ஒவ்வொரு முறையும் நீங்கள் மரத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த வகுப்பை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த மரம் விதையாக இருந்தது, உள்ளே இருந்தது. இந்த இந்த மரம் விதையாக இருந்து இந்த மரமாக மாறுவதற்கு தேவையான அத்தனையும் அந்த மண்ணுக்குள் இருக்கும்போது அடைந்து கொண்டது, செய்து கொண்டது. அதன் விளைவாகத்தான் இந்த மரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அக்குபஞ்சர் மருத்துவத்துல மரம் சார்ந்து இருக்கக்கூடிய மாபெரும் ஆன்மீக கருத்து. ஒவ்வொரு முறையுமே மரத்தை பார்க்கும்போது அப்படிதான் நினைக்கணும். இந்த புற உலகத்துல நாம ஒரு மகத்தான செயலை பதிவு செய்யாமல் மரணித்து விடக் கூடாது என்பதுதான் நம்ம அந்த மரத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகக்கூடிய விஷயமா இருக்கும். அந்த மரம் எவ்வளவு ஒரு வேலையை பண்ணுது தெரியுமா? ஒரு ஒரு சுற்றுச்சூழல்ல ஒரு மரம் செய்யக்கூடிய வேலையில 10% கூட இன்னைக்கு பெரும்பாலான மனிதர்கள் செய்வது கிடையாது. மரம் அத்தனை மகத்தான ஒரு பொறுப்பை வகித்துக் கொண்டு அக்குபஞ்சர் படிச்சவங்களுக்கு அது தெரியும். ஸோ தியானம் ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல புற உலகத்தின் செயல்பாடுகள் ரொம்ப முக்கியம். இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து அவங்க ரொம்ப தீவிரமாலாம் பண்ணது கிடையாது. சும்மா 10 நிமிஷம் பண்ணுவாங்க, 1/4 மணி நேரம் பண்ணுவாங்க, அவ்வளவு. ஆனா அவங்களுடைய புற உலக செயல்பாடு வந்து உங்களை வியக்க வைக்கும். செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நோக்கம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க நோக்கம் பணம் கிடையாது, புகழ் கிடையாது. செயல்படுதல் தான் நோக்கமே. நீ வா, வராம போ, என்ன ரெக்கக்னைஸ் பண்ணு, ரெக்கக்னைஸ் பண்ணாம போ, காசு கொடுக்காம போ, நான் செயல்படுவேன். இறைவனுக்காக நான் செயல்படுவேன். இதுதான் நான் பார்த்த ஆசிரியர்களுடைய வழிகாட்டிகளுடைய செயல்பாடு. இதே தன்மையில் நாம் செயல்பட வேண்டும். இந்த ஒரு அழகிய நினைவூட்டலோடு இன்றைய தியான செயல்முறையில் ஈடுபடுவோம். கண்களை மூடி நம்முடைய அக சூழலுக்குள் நுழைந்து கொள்வோம். நன்றி உணர்வோடு, விருப்ப உணர்வோடு, முழுமையான சமாதானத்தோடு நம்முடைய கண்களை மூடி புற உலகத்திலிருந்து விலகி அக உலகத்துக்குள் நாம் செல்வோம். உடல் அதிட்டானாவில் நிலை பெறட்டும். அதிட்டானாவில் இருந்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் ஏற்படட்டும். இந்த கவனம் உணர்வுடன் கூடிய ஒன்றாக இருக்கட்டும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும்.
ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம். சாட்சி பாவனையில் நிலை பெறத் தொடங்கலாம். கவனங்களிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். ஒரு பார்வையாளராக இருந்து உங்களுக்குள் நிகழும் அத்தனை நிகழ்வுகள் குறித்தும் எந்த பதிலளிப்புகளும் செய்யாமல், ஈடுபாடுகளும் செய்யாமல் விலகி இருக்க வேண்டும். ஒரு பார்வையாளர். முற்றிலும் தளர்வான ஒரு நிலை சாட்சி பாவனை நிலை. உள்ளும் எது நிகழ்ந்தாலும் அது குறித்து எந்த விதமான ஈடுபாடும் இல்லாமல் விலகி இருப்பது சாட்சி பாவனையாகும். ஃபார்ம் 3 நிலைத்திருக்க தொடங்கும்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளவும் தியானத்தில் தொடர்ந்திருங்க. நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. புற உலகத்துல நம்ம செயல்பாடுகள்ல பத்தி நாம் இன்னைக்கு முக்கியமான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். நாம நம்ம காலத்தவணை நிறைவடையக்கூடிய நேரத்துல உலக வாழ்க்கை நமக்கு நிறைவடையக்கூடிய நேரத்துல நமக்கு ஒரு திருப்தியை தரக்கூடிய ஒரே விஷயம் நாம செஞ்ச நல்ல செயல்கள் மட்டும். இந்த செயல்கள்லாம் நம்ம இந்த உலகத்துல செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குதானே, அது உங்கள் மீது இறைவன் கொண்ட திருப்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொருளுக்காக புகழுக்காக செய்யக்கூடிய எந்த வேலையுமே அந்த நேரத்துல உங்களுக்கு திருப்தியை தராது. இறைவன் உங்கள் மீது திருப்தி அடையவில்லை என்பதை அது உணர்த்தக்கூடிய உணர்வு. பொருளுக்காக புகழுக்காக அல்லாமல் நான் இறைவனுடைய திருப்திக்காக நற்செயல்களை புரிந்தேன், அது இந்த உலக மனிதர்கள் கண்ணால் அங்கீகரிக்கப்படாவிட்டாலும் இறைவன் அதை அறிந்தவன், நான் நற்செயல்களை புரிந்திருக்கின்றேன் என்ற அந்த திருப்தி உங்களுக்கு வரும்போது அது இறைவன் உங்கள் மீது கொண்ட திருப்தி என்பதை புரிந்து கொள்ளும். ஸோ அதுதான் மகத்தான வெற்றி நம்ம சொல்றோம். அந்த மகத்தான வெற்றி அது புற உலகம் சார்ந்த வெற்றி மட்டும் கிடையாது. நீங்க அக உலகத்துலதான் அந்த வெற்றிக்கான விதை இருந்தது. எனவே அது அக உலகத்திலும் வெற்றி. இதுதான் உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த ஈருலக வெற்றி. இதை கடந்தும் இன்னொரு உலகம் இருக்கு. அப்போ புற உலகத்துல செய்யக்கூடிய செயல்பாடுகளில் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னையிலிருந்து நீங்க நீங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்கள்ல ஸ்பெஷலிஸ்டா மாறும், அல்லது ஸ்பெஷலிஸ்டா மாறுறதுக்கான வழிமுறைகள்ல உங்களை ஈடுபடுத்தி, அவ்வளவு, வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க டீச்சரா இருக்கீங்களா, என்ன மாதிரி ஒரு டீச்சர் இந்த உலகத்துல இல்லை, நான் பெஸ்ட் டீச்சரா இருக்க போறேன் அப்படின்னு இன்னைக்கு சங்கல்பம். அதுதான் வெற்றி. அதுக்கான விதை தியானம். அக உலகத்துல அதுக்கான ஒழுங்கு உருவாகும். அங்கதான் பிடி இருக்குது. இன்னும் சில பேருக்கு ஒரு இது இருக்கும், எனக்கு வயசாயிடுச்சு, இந்த மாதிரிலாம் என்ன செய்யணும், we are retired, என்ன வேணாலும் செய்யலாம். இங்க டார்கெட்டே கிடையாது, நீங்க செயல்ல ஈடுபடுறீங்களான்றதுதான் விஷயம். ஈடுபாடுதான் முக்கியம். சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க, உலகத்திலே நான் தான் நம்பர் 1 ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணலாம். எதுனாலும் பண்ணணும். இறைவனோட உதவி கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது. எப்போ நீங்க பொருளுக்காக புகழுக்காக இல்லாம இறைவனுக்காக நீங்க செய்யறீங்களோ, இறைவன் உதவி செய்யாம இருப்பான்னு நினைக்கிறீங்க. இறைவனுடைய உதவி வரும்போது அது நமக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கும். இறைவனுடைய உதவி வர்றதை நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த செயல்ல இன்னும் நம்ம பயங்கரமா ஈடுபட ஆரம்பிச்சிடும். இன்னும் ஈடுபட ஆரம்பிச்சிடும். இறைவனுடைய உதவி அப்படி இருக்கும். அப்படியே நமக்கு தெரியும் இது இறைவனுடைய உதவிதான்றது தெளிவா தெரியும், தெளிவா தெரியும். ஏன்னா அந்த அந்த செயல் அப்படியே லேசாகும். அது ஒரு விதமான திருப்தி. அது அது இந்த உலகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய இறை இன்பங்கள் அது. அதனால தியானம், செயல்பாடுகள் ரெண்டுலையும் நம்ம பேலன்ஸா இருக்கணும். அதுக்கான அந்த பேலன்ஸ்க்கான ஒழுங்கு தியானத்துல கிடைச்சிடும். கிடைக்காம இருக்க வாய்ப்பே இல்லை. நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். நாளை காலை 6 மணிக்கு. தேங்க்யூ வெரி மச். குட் நைட்.